அவருக்கு என்னாச்சு? 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. சஸ்பென்ஷன் பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும். எதுக்கு கடுமையான ஆக்ஷன்லாம்? இவங்களுக்கு சின்னதாக ஏதாவது பண்ணாலே போதும். நான் ஏதாவது செஞ்சேன்னா உடனே மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, உஸ்மான் பழி வாங்குறாருன்னு. ஒரு பாதிக்கப்பட்ட மனுஷன் எதுக்குமே பயப்பட மாட்டான், தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லை, வெற்றி தோல்வி கூட அவனுக்கு முக்கியம் இல்லை. அவர் எந்த லிமிட்டுக்கும் போகக்கூடியவர். முதல்ல ஒலிச்ச அந்த குரல் ஒரு புரட்சியா மாறுறதுக்கு முன்னாடி நாம நடவடிக்கை எடுத்தாகணும். நான் அவர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறேன், நீங்க கவனமா இருங்க. நான் உன்னை முழுசா நம்புறேன். என்ன செய்யணுமோ அதை செஞ்சுறேன். அதுதான் யமுனை நதி. அதை பார்த்துருக்கிறது தான் மகதப் கார்டன். நீங்க அந்த நதியில குளிக்க விரும்புறீங்களா? விஷ்ணு சார், ம் விஷ்ணு சார், ஐம் ரியலி சாரி. எனக்கு நிஜமாவே தெரியாது. மகேந்திர தாஸ் உங்களோட அப்பா தானே? சரி, வாங்க கிளம்பலாம். வாங்க. உஸ்மான் இதை தான் எதிர்பார்த்தாரு. இனிமேல் நீங்கள் பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்க முடியாதுல்ல. இதை அவர் வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு இதை சரியாக பயன்படுத்திட்டார். அடுத்து என்ன செய்யலான்றதை பற்றி நம்ம யோசிப்போம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாளைக்கு நம்ம அசோசியேஷன் ஆஃபீஸுக்கு போகலாம். உஸ்மானுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துருவோம். அட என்ன சொல்கிறீங்க மனோஜ் அண்ணா? மன்னிப்பு லெட்டரா? வீடியோ ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. இவர் ரொம்ப அவமானப்பட்டிருக்காரு. இவர் வேலை போயிடுச்சு. அப்புறம் இந்த உஸ்மான் இப்போ பிரசிடென்ட் ஆயிடுவார். அண்ணனுடைய முகத்தையே பார்க்க முடியல. மன்னிப்பு கடிதம் கொடுக்கணுமா? மன்னிப்பு கடிதம்லாம் வேலைக்கு ஆகுதுண்ணே. அப்போ என்ன பண்ணுறது? நாம் என்ன தான் பண்ண போகிறோம்? இப்படியே சும்மா உட்காந்துருக்க போகிறோமா? உங்க 2 பேரையும் யார் சும்மா உட்காந்துருக்க சொன்னாங்க? நான் எந்த நிலைமையிலேயே மன்னிப்பு கேட்கறதா இல்லை, கேட்க மாட்டேன். என்னால் எதுவும் யோசிக்க முடியல. அண்ணா, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க?